உள்ளே வெளியே என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செயல்பாடுகள் மாறுபட்டு குழப்பமாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. கோணம் 1. ஆட்சியில் பங்கு, மது ஒழிப்பு என்றெல்லாம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்த பின் தனது குரலை மாற்றிவிட்டார் என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஒரு சந்திப்பினால் இத்தனை பலன்களா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. கோணம் 2. ஆட்சியில் பங்கு பற்றி தேர்தல் நேரத்தில் பேசிக் கொள்ளலாம், படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று முதலமைச்சர் கூறிவிட்டார் என்றெல்லாம் திருமாவளவன் கூறியிருப்பது மது ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு வழக்கமான அரசியல் நிகழ்வு என்பதைப் போல மாற்றிவிட்டார் திருமாவளவன் என்பதே அரசியல் நோக்கர்களின் விமர்சனமாக இருக்கிறது. கோணம் 3. இதில் முக்கியமான வேடிக்கை என்னவென்றால், மது ஒழிப்பை அமல்படுத்த வேண்டிய ஆளும் கட்சியின் சார்பிலும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க பிரதிநிதிகள் வருகிறார்கள் என்பதுதான். இதையும் திருமாவளவனை வைத்தே கூறிவிட்டார்கள். விசிக மாநாட்டின் நோக்கத்தை காலி செய்ய ஒரு நல்ல ஏற்பாடு நடந்திருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கோணம் 4. ஈழத்தமிழர் போராட்டத்திலும் துணை நிற்பது, அதே நேரத்தில் ஈழத்தமிழனத்தை அழிக்க நினைத்தோருக்கும் ஆதரவு தருவது என்று ஒரு காலத்தில் அரசியல் சித்து விளையாட்டு நடைபெற்றது. இப்போது மது ஒழிப்பிலும் சாதுரியமாக அதையே செய்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. கோணம் 5. தமிழக அரசியலை திருமாவளவன் புரிந்து கொள்கிறாரோ இல்லையோ, தமிழகத்தில் உள்ள அரசியல் சக்திகள் மது ஒழிப்பு மாநாடு என்பதன் மூலம் தமிழக அரசியலின் கொடூரமான முகத்தை புரிந்து கொள்ள தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு நல் வாய்ப்பாகவே கருதப்படுகிறது.